என்ன காரியம் அட்ஜெக்டிவ் அப்படின்றது. இந்த அட்ஜெக்டிவ் பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரடை அப்படின்றது தமிழில் அட்ஜெக்டிவ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த திருப்தியாக இருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா திருப்தி, முழுமை, மகிழ்ச்சி, இன்பம், உச்சி, சந்தோஷம், தூண்டு, விருப்பம், விசாலமான அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தங்களை சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும்பொழுது திருப்தி, மகிழ்ச்சி, தேவைகள் அல்லது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் அப்படின்றது, அல்லது மகிழ்ச்சியான திருப்தியான ஒரு தேவை சந்திக்கப்பட்டதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நிறைந்தது, திருப்தியாக நிறைந்தது, நான் முழுமை அடைஞ்சேன், அந்த ஃபுல்ஃபில் அடைஞ்சேன் அப்படின்றதுக்கான ஒரு காரணம். ஆமாம், இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு திருப்தியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். திருப்தியாக இருக்கிறோமா? இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை, குடும்பம் என்பது வேறு, குடும்ப வாழ்க்கை என்பது வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்புகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பொருள், ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஒரு ஊசி வாங்குறதுக்கு கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பார்த்தா திருப்தியாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் திருப்தி இருக்கு. எப்படின்னா அந்த வாழ்க்கை போல இந்த வாழ்க்கை இல்லையே, அந்த கணவன் போல இந்த கணவன் இல்லையே, அந்த மனைவி போல இந்த மனைவி இல்லையே, அந்த பிள்ளை போல இந்த பிள்ளை இல்லையே அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி இன்னொன்று போனா வண்டி, இந்த வண்டி போல என் வண்டி இல்லையே, இந்த மொபைல் போல என் மொபைல் இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய வகையில பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாத தன்மையை நாம் அடைஞ்சிட்டோம். இப்போ திருப்தியே இல்லை நம்முடைய வாழ்க்கையில. திருப்தி, இந்த சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு துளியும் இருக்கு. பிள்ளைகளை குறிச்சோ, வேலைகளை குறிச்சோ, வியாபாரங்களை குறிச்சோ, கணவனை குறிச்சோ, குடும்ப வாழ்க்கையை குறிச்சோ, தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சோ, படிப்பை குறிச்சோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவதை குறித்து பார்க்கலாம் சரி, வேத வாசிப்பதை குறித்து பார்க்கலாம் சரி, நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா திருப்தி இல்லாமல் தான் இருக்கும். திருப்தி இல்லாதபடிக்கு நம்ம பேசுவோம், திருப்தி இல்லாமல் இருக்கும், நிறைவு இல்லாதபடிக்கு ஒரு குறைவுள்ளவர்களாக இருக்கும். ஆகவே இந்த திருப்தி இல்லாத தன்மைக்கு என்ன இதுவரைக்கும் எங்க யோசித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில திருப்தி என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கு, திருப்தி என்ற ஒரு வார்த்தை இல்லாமல், அந்த வரம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? கைக்கு சொல்லுவாங்க. திருப்தி இல்லை, ஒருத்தர் மட்டும் உண்மையை சொல்லியிருக்காரு, கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமே, அந்த திருப்தியே இல்லை அப்படின்றதுக்கான காரணம் என்ன? எங்கிருந்து வருகிறது? ஒருவேளை சாத்தான் இடத்திலிருந்து வருகிறதோ? சாத்தான் என்னை திருப்தி, ஆனால் வேதம் சொல்கிறது ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போனாலும் கர்த்தர் உங்களை தாங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு அவருடைய கிருபை உங்களை தாங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பவுல் சபைகளுக்கு எழுதும்போது சொல்றான், போதும் என்ற ஒரு மன பக்குவத்தில் இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வேற ஆசை உங்களுக்கு வர வேண்டாம், போதும், இது எனக்கு போதும், இது பெற்றுக்கொண்டு இது போதும் அப்படின்னு. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பொருளா இருக்கட்டும் போதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் 30 வருஷத்துக்கிட்ட சபை ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கின்றீங்க, பெங்களூருக்கு போய் 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்றீங்க, ஒரு இடம் வாங்கலையா? அதனால ஒரு சகோதரர்களை, ஒரு பாஸ்டர் குடும்பத்தை நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், வாடகை சர்ச்சில் தான் இருக்கிறோம், வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படி எல்லாம் பேசி நான் வந்துட்டேன். வந்த பிறகு அந்த பாஸ்டர் இன்னொரு நண்பர்கிட்ட பேசியிருக்கிறார். எப்படி பேசுகிறார்? என்னங்க போய் இத்தனை வருஷம் ஆகுது, மனுஷன் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கான். நானும் சபை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு, நான் சபை கட்டிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், அந்த ஜி போயிட்டேன். என்னுடைய சர்ச்சை விசுவாசிகளே எனக்கு இடம் வாங்கி கொடுத்துட்டாங்க, என் சர்ச்சை விசுவாசிகள் எனக்கு கோடேரம் வயல் வாங்கி கொடுத்துட்டாங்க, சர்ச்சை விசுவாசிகள் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க. இவர் அவங்க சர்ச்சை விசுவாசிகள் எதுவுமே கேட்க மாட்டார் பொழுது. சர்ச்சை விசுவாசிகள் எப்படி பெருகுவாங்க, எப்படி வளருவாங்க, எப்படி அவங்க கொடுத்தத்தான் அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அவங்க விதச்சத்தான் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, நிறைய கதை கொடுக்குறாரு. அந்த நண்பர் என்கிட்ட வந்தார், பாஸ்டர் உங்களை படிச்சு வராது பாஸ்டர், உங்களை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியல போடுது, நீங்கள் போதுன்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எதையும் எதிர்பார்க்காம, உங்களை பற்றி எனக்கு பல வருஷமாக தெரியும், ஆனால் அவங்க புதுசாக சந்திச்சதுனால உங்களை பற்றி நிறைய குறையில் எனக்கு சொன்னார். இந்த மாதிரி தான் சொன்னார் பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு திருப்தி போகும் இருக்கிறது. ஒரு கஞ்சி குடிச்சா கூட திருப்தி இல்லை, பசியாக இருந்தால் கூட திருப்தி,
தண்ணி குடிச்சா கூட திருப்தி. அதுதான் நானும் என் மனைவியும் என் பெற்றோர்கள், என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட தாய் தகப்பன் அப்படிதான் இருந்தாங்க. நானும் என் மனைவி அப்படிதான் இருக்கும். எனக்கு கிடைச்ச 2 பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. என் பிள்ளைனா, என் மூத்த பிள்ளைனா மரணம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எது வாங்கிட்டோம் திருப்தியாக தான் இருந்தாங்க. எதையும் அவங்க குறைய அவங்க சொன்னது கிடையாது. இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு கேட்டது கிடையாது. அவங்கள்ட்ட கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லி சொல்லுவேன். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு தன்மை, திருப்தி படுத்தவே முடியல. உங்களை திருப்தி படுத்துறதுக்கு யாராலையும் முடியல. ஆனா வேதம் சொல்லிடுது. சில காரியங்களை கொஞ்சம் பார்ப்போம். ஏன் திருப்தி படுத்த திருப்தியா இல்லை, திருப்திக்கு என்னென்ன தடையா இருக்கு, எங்கெங்க எதை சேர்த்துக்கணும் பார்க்கணும். முதல் காரியம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவர் திருப்தி அடைந்து. ஆமா, இந்த இடத்துல வேற சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் திருப்தி கிடைக்கும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறது, ஜெபம் பண்றது கர்த்தருக்கு பயம் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் படிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. சபைக்கு வாழ்ந்து சபைக்கு போறது கர்த்தருக்கு பயப்படுகிறது கிடையாது. காணிக்கை கொடுக்கிறது, தசமபாவம் கொடுக்கிறது, சாட்சி சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த வேதம் இப்படியாக சொல்கிறது. இந்த 19ஆவது அதிகாரத்துல 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான், தீமை அவனை அடையாது. அப்ப என்ன அர்த்தம்? தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயம். சொல்ல புரிதல். வசனத்தை நல்லா உற்று பார்க்கணும். தீமை அவனை அணுகாது அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமையை என்னிடத்திலிருந்து நீக்கி போடுகிறது தான். அப்ப தீமை என்ன? நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா தீமை என்ன? சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேஸ்ட் இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னொரு லிஸ்ட் இருக்கு. என்ன லிஸ்ட் அப்படின்னா, பெருமை, தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மனுஷனுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செலவு பண்ணுகிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான சுகத்தை, பலத்தை, வாய் வார்த்தைகளை மற்றவங்களுக்கு கொடுக்குது. இப்படி நிறைய விஷயங்கள்ல கர்த்தர். அப்போ தீமை எதுல இருக்கு அப்படின்னா, கர்த்தரை உயர்த்தாத எல்லா காரியமும் அது ஒரு பழக்கம். தீமை எனக்கு கர்த்தர் உயர்த்து போதீங்கன்னா ஒரு பிள்ளை வரான், ஒரு பிள்ளை வந்து அம்மா உன் சொத்தெல்லாம் என் பேரை எழுதி வச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் மகனுக்கு நான் எழுதி வச்சுட்டா நாளைக்கு என் பிள்ளை உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு போட்டுக்கணும், நான் மறிச்சு போனேன் என்னை தூக்கி போட்டுரும், எனக்கு என்னன்னாலும் அவங்க செய்யும், அந்த பிள்ளைகளை எழுதி வைக்கிறேன். இது கிடையாது. ஆமே, இது கிடையாது. உட்கார வச்சு பேசணும். சொத்தை கொடுக்கறதுனால இல்லாம நீ வந்து ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணும், நீ ஒரு ஜெப வீரனா மாறணும், நீ ஒரு பாடகனா மாறணும், நீ ஒரு பைபிள் வாசிக்கிறவனா மாறணும், ஊழியம் செய்கிறவனா மாறணும், சபையை கட்டுகிறவனா மாறணும். நீ எங்க ஞானஸ்தானம் எடுத்தாயோ, நீ எங்க உன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டதோ, எங்கே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாயோ, எங்கே உனக்காக நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறனோ அந்த இடத்துல நீ வளரணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு இடமா இருக்கும், காணிக்கை கொடுக்குற இடம் ஒரு இடமா இருக்கும், தசமானம் விதைக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும், சாட்சி சொல்கிற ஒரு இடமா இருக்கும், இவங்க செய்கிற வேற ஒரு இடமா இருக்கும். எங்கேயோ போய் நம்ம ஊழியத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க, சபையை வளர்த்துட்டு இருப்பாங்க. இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. வேதம் சொல்லி நடக்காம பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்காக எனக்குள்ள இருக்கக்கூடியதான பிள்ளைகள் உயர்த்தக்கூடிய, கணவனை உயர்த்தக்கூடிய, மனைவியை உயர்த்தக்கூடிய, என் படிப்பை உயர்த்தக்கூடிய, என் வேலையை உயர்த்தக்கூடிய, என் வியாபாரத்தை உயர்த்தக்கூடிய, என் பதவியை உயர்த்தக்கூடிய, என் பணத்தை உயர்த்தக்கூடிய, எனக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை, என்னுடைய புகழ், என்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் தான் பெருசு. எல்லாத்தையும் நான் சொல்றேன், தப்பாக சொன்னீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம
புரியுது நான் சொல்றேன். நீங்க நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க, இந்த பாஸ்டர் ஒழுங்காம இருக்கான், பிள்ளைக்கு தெரியாம இருக்கான், இவனை போல நான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி இல்லை. நிறைய பேர் நினைக்கிறேன் நினைச்சீங்க இல்லையா? சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறேன் இவன் தான் ஒழுங்காம நினைக்கிறான், ஒழுங்காம நினைக்கிறான், அதே மாதிரி நம்ம இல்லை அப்படி நினைக்கிறேன். தூக்கி போடுது அப்படின்னா அதை உயர்த்தாத படிக்கு உங்களுக்கு வேலை வேணும், வியாபாரம், பணம் வேணும், பேர் வேணும், புகழ், ஆஸ்தம், சமாதியம். கர்த்தரை உயர்த்துறீங்க அப்படின்னா, கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்க பாதத்துக்கு உங்களுக்கு ஆமா. நீங்க கர்த்தரை தூக்கி ஓரமா வச்சுட்டு இதை தூக்கி தலையில வச்சீங்கன்னா நீங்க குப்பையா தான். ஏதும் சொல்லு கவனமா கேளு. கர்த்தருக்கு பயப்படும் ஜீவனுக்கு எதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நினைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. சோம்பேறி தன் கையை களத்தில் வைத்து அதை திரும்ப தன் வாயிலைக்கு எடுக்காமல் இருக்கிறான். வேதம் சொல்லுது பாருங்க என்ன மாதிரி சோம்பேறி. அப்போ கர்த்தர் உனக்கு கூட சோம்பேறித்தனம் இல்லையா? படுத்துட்டு எந்திரிக்கவே முடியல, பாஸ்டர் காலையில சர்ச்சுக்கு வரவே முடியல, சோம்பேறியா இருக்கு, பைபிள் படிக்கவே முடியல, ஜெபம் பண்ணவே முடியல, வேலைக்கு போகவே முடியல, சோம்பேறியா இருக்கு, அப்படியே அழுகுது, அப்படியே தள்ளுது அப்படின்னாலே நீ கர்த்தருக்கு பயப்படல அப்படின்னா அப்போ உனக்கு திருப்தி கிடைக்காது. ஆண்டவர் பாருங்க 6 அறிவா அவருடைய நாமம் தரிச்சு அவருடைய ஜீவ நாசியை ஊதி அவரை போல பிதா குமார் பசுத்தாவை போல நம்மளை செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில நம்மளை ஆண்டவர் சொல்றாரு எங்க போய் பழகிற சொல்றாரு, எறும்புகிட்ட போய் கத்துக்கொண்டு சுறுசுறுப்பா. சோம்பேறியே நீ எறும்புகிட்ட போய் சுறுசுறுப்பா கத்துக்கொண்டு, பறவை கிட்ட போய் விதைக்கிறத கத்துக்கொண்டு இருக்கிற, நூக்கிறத கத்துக்கொண்டு இருக்க, புரியுது? திருடு பூச்சிக்கிட்ட போய் கத்துக்கொண்டு. நீ பைபிளை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபு சொல்றான் பாருங்க, நான் ஒரு சிறு திருடு பூச்சி அப்படின்னா ஒரு உண்ணி அப்படின்னா, உண்ணி கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்ணி, சின்ன ஒரு உண்ணி. புரியுது சொல்லுது. அப்ப ஆண்டவர் கத்துக்கிற எறும்புகளை பாருங்க அவரை போல மாத்திட்டாரு. நம்ம அவரை போல மாறணும் ஆசை, அவரை போல ஓடணும், அவரை போல செய்யணும், அவரை போல நிற்கணும், அவரை போல அன்பு செல்லணும், அவரை போல அவர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் பணம், பதவி, பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, சாப்பாடு, துணி, படுக்கிற இடம் எதையுமே அவர் கேட்கலையா, எதையுமே அவர் பெருசா நினைக்கலையா. அவர் பிதாவை மட்டும் உயர்த்திக்கிட்டே போனாரு. அவரை போல நான் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஆண்டவர் பாருங்க இந்த என்ன பார்த்து என்ன பார்த்து வார மாட்டான், இவன் கத்துக்கிறதுல இவன் கீழே உள்ளது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எறும்புகிட்ட போய் கத்துக்கணும், சுறுசுறுப்பு போய் எறும்புகிட்ட போய் கத்துக்கணும். சோம்பேறி இன்னைக்கு நம்ம சோம்பேறி. கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? உன்னுடைய சோம்பேறி, உன்னுடைய சுகபோகம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய பொறாமை, உன்னுடைய போட்டி, உனக்குள்ள இருக்கிற பொய், உனக்குள்ள இருக்கிற பித்தலாட்டம், உனக்குள்ள இருக்கக்கூடிய குடி கனி விளையாட்டம். கர்த்தருக்கு பயமே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்த நீ, ராபோஜனம் எடுக்கிற நீ, சபைக்கு வர நீ, நீ கொடுக்கிற காணிக்கை, உனக்கு காணிக்கை பயம் இல்லை. நான் கொடுக்கிற காணிக்கை நான் பரிசுத்தமா இருந்தா தானே என்னுடைய காணிக்கை செல்லும். என்ன என்று சொல்ல அந்த காணிக்கை எனக்கு சாபமாக மாறுவே. இன்னைக்கு நம்ம சபையில நிறைய ஜாதி ஜனங்களுக்கு, நிறைய விசுவாசிகளுக்கு கொடுத்த காணிக்கை தசமபாகங்கள் சாபமாக மாறி இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க கொடுத்துட்டேன், தசமமாக கொடுத்துட்டேன், காணிக்கை கொடுத்துட்டேன், அதுக்கு ஸ்பெஷல் காணி கொடுத்து, இதுக்கு ஸ்பெஷல் காணி கொடுத்து இல்லை, அது சாபமாக மாறி ஒரு வீட்டுக்குள்ள படுத்து. காரணம் உன்னை பரிசுத்தப்படுத்தாத, அதை கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் போடாது. கடந்த நாள் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் 3ஆம் நாள் வந்துருச்சு. 3ஆம் நாள் வந்துருச்சு. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னாங்க, மாஸ்டர் என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனத்தில் இருக்கிறான், ஒரு சுகவீனத்தில் இருக்கிறான். நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் தகவல் நான் சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஆராதனை பண்ணுறேன். இங்கிருந்து இத்தனை கிலோமீட்டர், இத்தனை மைல் கடந்து ஜீப்பை பிடிச்சி நான் போய் என்ன பண்ணிட்டு தேவனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணி மகிழ்ச்சி கணப்படுத்த சபையில நான் போய் நிற்கிறேன், சாட்சி சொல்ல என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு வேலையை. அப்ப என்னோட ஜெபம் பண்ண அப்படி பையனுக்கு ஏதாவது கிரியைகள் இருக்கும், ஏதாவது கோளாறுகள் இருக்கும். உடனே நீங்க செய்வனையா மந்திரமா சாத்தானா நினைக்காதீங்க. அவனுக்குள்ள ஏதோ பாவம் இருக்கும். அந்த பாவ
போலீஸ் எப்படியே சொல்றாரு, பாஸ்டர் நான் தான் ஜெபம் பண்றேன், எல்லாம் ஆராதனை பண்றேன், எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்றேன், என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நான் தான் தப்பு பண்ணேன். என்ன பண்ணிட்டீங்க? குழந்தைங்க கையில் இருக்கிற வலையில கலவாட்டு, தங்க வலையில வெள்ளி வலையில கலவாட்டு, காலில் கொடுசத ஒரு கலிசத்தை அனுப்பிட்டு வந்துருக்கேன். பிள்ளைகளுக்கு நான் வேலை பார்த்த வீட்லையோ நான் யாரும் வீட்டுக்காக போறேன் அப்படின்னா அங்கே ஒரு பணம் இருந்தா பணத்தை எடுத்து வந்துடுவேன். அங்கேதான் ஊக்கத்தி கட்டி வச்சு நான் கட்டிட்டு வந்துடுவேன். அப்போ அவ சொல்ற பெற்றோராக இருக்கக்கூடிய நீ செய்த உன்னுடைய தவறு, நீ அதை மீறி நீ காணிக்கை கொடுக்கும்போது, தசமபாகம் கொடுக்கும் பொழுது அது ஒரு சொல்றேன், நான் சம்பளத்துல தான் தசமபாகம் கொடுக்குறேன், சம்பளத்துல நான் காணிக்கை கொடுக்குறேன், இதோட விட்டு நான் மற்றபடி ஆடம்பர செலவு பண்ணிக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், இல்லை அதுதான் உனக்கு மூல காரணம், அங்கதானே உனக்கு பிடிக்க முடியும். இன்னைக்கு நாம கூட அப்படிதான் இருக்கோம். வேலை செய்யற இடம், வியாபாரம் செய்யற இடம், பொருள்களை தூக்கிட்டோம். அதுக்கு உடந்தைய பல பேரை நம்ம என்ன பண்ணுறோம், துணைக்கு வச்சுக்கிறோம். உனக்கு யார் யார் உதவி பண்ணாரோ அதை வித்து கொடுக்கறதுக்காக, அதை வேலை பேசி கொடுக்கறதுக்காக எல்லாருக்குமே சமமாக. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜீவன் இல்லாத வாழ்க்கை கூட இருக்கும் பொழுது நீ திருப்தியே இருக்க, திருப்தியே இருக்க. வெறும் சாப்பாடு சாப்பிட்டா கூட திருப்தி இருக்க, சாப்பாடு இல்லாமல். அப்போ சொல்ல நல்லா இருக்கவும் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்ந்துக்கும் தெரிஞ்சுட்டேன், கெட்டு போகும். சாப்பாடு என்ன, சாப்பாடு துணிமணி தான் இருந்தாலும் நான் வாழ்ந்திருக்க பழகிறேன். இன்னைக்கு எப்படி இருக்கு? வாழ்ந்திருக்க பழகிறேன். இன்னைக்கு ஐசக் சாமுவேல் நாமே மனைவி பிள்ளைகளும் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வோம். இருந்தாலும் விளையாடலாம், கொடுத்தாலும் கொடுக்காட்டினா, கொடுத்தவங்களையும் ஒரே மாதிரி, கொடுக்காதவங்களும் ஒரே மாதிரி, அன்பு செலுத்த ஒரே மாதிரி, அடிக்கிறவங்களும் ஒரே மாதிரி, இன்றைக்கு நான் நேசித்து ஒரே மாதிரி எல்லாருக்காக கனப்படுத்தி எல்லாருக்காகவும் மன்னிச்சு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு ஒரே மாதிரி சாப்பாடு இருந்தாலும் சுகம் இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் ஒரே மாதிரி நான் இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களை இன்னைக்கு திருப்தி பண்ணிக்கொண்டு என்ன சொல்லுவாங்க, எப்படி இந்த பாஸ்டர் சபையில விசுவாசிகள் இல்லையே, சபையில வருமானம் இல்லையே, இவருக்கு எப்படி இருக்கு, இவருடைய மூத்த மகனும் இல்லையே, அவருடைய வருமானம் இல்லை, எப்படி இருக்கிறாங்க? திருப்தி பண்ணி கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறவர்களாலே, கர்த்தருக்கு பயந்து ஒரு தீமை என் வீட்டுக்குள்ள காதல் இல்லை, என் வீட்டுக்குள்ள குடி இல்லை, என் வீட்டுக்குள்ள சிகரெட் இல்லை, என் வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொய் புரட்டு பித்தாட்டம் இல்லை, ஆளை கண்டு நடிக்கிறது கிடையாது, ஆளை கண்டு பேசுறது கிடையாது, புரணி பேசுறது கிடையாது, பித்தாட்டம் பொய்கள் பண்றது கிடையாது. இங்க என்ன இருக்கோ அதை பேசுவோம், இங்க என்ன யோசிக்கிறத பேசுவோம். அதே வாழ்க்கை மூஞ்சிக்கு நேரம் ஆமா ஆமா இல்லைன்னு இந்த வாழ்க்கை வாழ்க்கை திருப்தியாக. இரண்டாவது 103வது சங்கீதம் 3:4-5 வசனம் வரை வாசிங்க. 103வது சங்கீதம் எனக்கு தெரிஞ்ச வசனம் தான், எனக்கு தெரிஞ்சதை தான் ரொம்ப ரொம்ப லெக்கோட்டா எடுத்துருக்கேன். ஒன்றும் பெரிய விஷயம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அதுக்கடுத்தபடியாக அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதுனால் திருப்தி அடைகிறது. மேலும் சொல்கிறது பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்போ அக்கிரமம், நீங்க அக்கிரமங்களோடு நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோட திருப்திப்படுத்த முடியாது. அக்கிரமம்னா என்ன? அக்கிரமம்னா என்ன? கர்த்தருக்கு பிடிக்காத செய்கிற வேலை, செய்கிற பேச்சு, சொல்ற பேச்சு எல்லாமே அக்கிரமம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய எனக்கு மேல ஒரு பிள்ளைகளை நேசித்தால்
எனக்கு என் பேச்சை கேட்காம உன் பிள்ளைங்க பேச்சை கேட்டால், எனக்கு மேல ஒரு புருஷனையும் மனைவியை நேசித்தால், எனக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய கணவன் மனைவிக்கு செவி கொடுத்தால், இப்படி நிறைய விஷயங்கள் விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பிரியப்படுத்த முடியாமல் நீ மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு மனுஷனுக்கு பிரியப்படுத்தி நடக்கணும் அப்படின்னா எல்லாமே அக்கிரமம் தான். எதெல்லாம் அக்கிரமம் யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் அக்கிரமம்? எதெல்லாம் அக்கிரமம்? ஆண்டவருக்கு பிடிக்காத எதெல்லாம் செய்யறேன். நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு புரட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல வீடுகள் கட்டி நல்ல வியாபாரங்கள் பண்ணி பயங்கரமா இருக்கும் புரட்சியாளர்கள். நீங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர்களை பாருங்க, நல்லா கொட்டையெல்லாம் போட்டுருப்பாங்க. கழுத்துல ஒரு கொட்டை இருக்கும், நெத்தியில ஒரு கொட்டை இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டியிருப்பாங்க, சொந்தமாக வீடு கட்டியிருப்பாங்க, கடை வாடகை கொடுத்துருப்பாங்க, வட்டி கொடுத்துருப்பாங்க, தவணை கொடுத்துருப்பாங்க, நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க, நிறைய வீடு சொத்து வச்சுருப்பாங்க, இன்னும் வாங்கிட்டே இருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க, நகை கொஞ்சம் வழியும் நகை கிடைச்சா சொல்லுங்க, கொஞ்சம் வழியும் நிலம் கிடைச்சா சொல்லுங்க, நம்ம வாங்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? வந்து ரொம்ப தான் இருப்பாங்க. ஏன் நீ கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்றவங்களா இருப்போம், நல்லா பைபிள் படிக்கிறவங்களா இருப்போம், நல்ல ஆளுடைய வாழ்க்கையில தலையில புரட்டி போடக்கூடிய பைபிளை கிழிச்சு படிச்சு கிழிச்சவங்களா இருப்போம், பைபிளை புரட்டி போட்டவங்களா இருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணிப்போம் இல்லாம. ஏன் காரணம்னா, அவனுடைய கடவுள்கிட்ட போகும் பொழுது அக்கிரமம் இல்லாமல் இருக்கும். 7 நாள் பூஜை பண்றான் அப்படின்னா, 3 நாள் பூஜை பண்றான், 40 நாள் பூஜை பண்றான் அப்படின்னா, அது மாலை போட்டுருக்கான் போறான் அப்படின்னு சொன்னா, அந்த 40 நாள் அவன் குடிக்க மாட்டான், பொய் பேசவே மாட்டான், எந்த ஒரு காரியம் தப்பா அக்கிரமம் செய்ய மாட்டான். 7 நாள் அவன் வந்து எப்படி இருப்பான்? ரொம்ப பயத்தை பக்கிடும். நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, எல்லா நாளும் லாபோஜம் எடுக்கிற அன்னைக்கு கூட சிகரெட்டை தூக்கி அமைச்சு போட்டு தான் அவன் சிகரெட் அமைச்சு போட்டு அவன் லாபோஜம் எடுப்போம். சர்ச்சுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? பாக்கெட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல சிகரெட்டும் வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம், இல்லைன்னா சாயத்தை குடிச்சுட்டு தான் உட்காந்துருப்போம், இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு தான் வந்துருப்போம். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். உள்ள வந்துக்கிட்டே உள்ள சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, தாய்க்கு போட்டுட்டு தான் உட்காந்துருப்போம், கையில் போட்டுட்டு தான் உட்காந்துருப்போம், பொட்டு வச்சு தான் உட்காந்துருப்போம். பயம் இல்லை பாருங்க. அக்கிரமங்கள் எனக்கு எப்படி அக்கிரமங்கள் செய்யுது? கடைசி ஆண்டோட சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவனா இருக்கேன், நல்லா ஜெபம் பண்றேன், பைபிள் தசம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன், ஜெபம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், உபவாசம் பண்றேன், தலைகளை எல்லாம் பண்றேன், பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டு இந்த இடத்துல அக்கிரமங்கள். அக்கிரமம் உட்கார்ந்து யோசிக்கணும், என்னுடைய அக்கிரமம் என்ன? ஆண்டவரை உயர்த்தாத, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத எல்லா விஷயங்களும் கர்த்தருக்கு பயந்து என்னிடத்துல இருந்து ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து போடாமல் இருக்கிறது எல்லாமே அக்கிரமம். சபைக்கு லேட்டா வந்து கூட தான் துரிதமான கடந்த நாள் நான் போட்டு அதுதான் சபையில வந்து சாட்சி சொல்லாம, சபையில வந்து ஜெபம் பண்ணாம, சபையில வந்து பைபிள் படிக்காம, சபையில வந்து தூங்கி போடுறது வேலையில உண்மை இல்லாமல், வேலையில ஞானம் இல்லாமல், வேலையில அறிவு இல்லாமல், வேலையில புத்தி இல்லாமல், வேலையில ஆலோசனை இல்லாமல், வேலையில தப்பு செய்யறது, வீட்டுல சாட்சி இல்லாமல், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத எரிச்சல், தேவையில்லாத கெட்ட வார்த்தை, தேவையில்லாத காரியங்களை செய்வோம். கடந்த நாளிலே ஒரு டாக்டர் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு கட்டுரை எனக்கு, அந்த கட்டுரை என்ன அப்படின்னா, பாஸ்டர் வீட்டுக்குள்ள ஏன் கிறிஸ்தவர்கள் சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சீரியலை பார்த்து கெட்டு போயிடுவாங்க, சீரியலை பார்த்து அவங்க வீணா போடுவாங்க, சீரியலை பார்த்து. இல்லை பாஸ்டர், வீட்டுக்குள்ள பணம் இல்லாமல் போறது எதுக்காக? வீட்டுக்குள்ள சுகம் இல்லாமல் போறது எதுக்காக? வீட்டுக்குள்ள சாபம், சண்டை, முறுமுறுப்பு இப்படி எல்லாம் வர்றது எதுக்காக தெரியுமா? எதுக்குங்க? கண்டுபிடிச்சிருக்கோம் பாஸ்டர் ஆராய்ச்சியில. அவங்க சொன்னேன், நீங்க இன்னைக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆவிக்குரிய வேத புறத்தாளர்கள் நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா,
வீட்டுக்குள்ள சாபமான சத்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவியை போடுறீங்க, டிவியில பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாக்குறீங்க. அந்த சினிமாவில் வந்து ஒரு செத்து போனவனை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு மியூசிக் உள்ள வருதுன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த சத்தம் ஒளி கேட்கும் போது அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சாத்தானுடைய மரண சத்தம். அழுகுறாங்கன்னா அங்க ஏவல் பண்ற மாதிரி நடக்குது அப்படின்னா, சூனியம் பண்ற மாதிரி நடக்குது, பேய்கள் வைக்கிற மாதிரி நடக்குது, பேய் போடுற மாதிரி நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த சத்தம் இருக்கும். இதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு கரெக்ட் பாஸ்டர். அவர் அதனாலதான் இந்த பேய்கள் ஓடுற சத்தம், பேய்கள் படம், பேய்களுடைய சீரியல், செய்வனம் வைக்கிறது, மந்திரம் வைக்கிறது, இந்த தப்பான காட்சிகள், இந்த மரண காட்சிகள் எடுக்கும் பொழுது அந்த மாதிரி சத்தம் மியூசிக்கல் போடும்போது நான் என்ன பண்ணுறது, டிவியை போடக்கூடாது, ஆஃப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். அவர் சொல்ல 100% அது உண்மைதான். அந்த கட்டுரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். இன்னைக்கு பொழுதுபோக்கில் பாஸ்டர் டிவி பாரு, நல்லா பாரு, நல்லதை பாரு. என் வீட்டில் வந்து செய்தி போடுவேன். செய்தி போடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செய்தியாக அழிவப்பட்டு சொல்லுவாங்க, ஆஃப் பண்ணுவேன். ஏன் அப்படிங்க? அது என் வீட்டுக்குள்ள அந்த சத்தம் கேட்கக்கூடாது. என் வீட்டுக்குள்ள ஏசு கிறிஸ்துவை ஒளி கேட்கும், ஏசு கிறிஸ்துவ சத்தம், அவருடைய மெல்லிய கிருபை கேட்கும். நீங்க நிறைய வீடுகளுக்குள்ள சாபம், சண்டை, முறுமுறுப்பு, குடி, கனிவழியாட்டம், சாத்தானுடைய கிரியைகள், ஏவல், சூனியம், முகமாத்தங்கள் நடக்கிறதுக்கு விஷயம் என்ன? நீ ஏன் தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு பைபிளை கையில தூக்கம், ஏன்னா தூக்கம் வருது, சபைக்கு வந்தா தூக்கம் வருது, உன்னால ஜெபம் பண்ண முடியல, சோம்பேறித்தனமாயிருது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தை உன்னால கடந்து போயிரு. ஏன்? உனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை நிலையா ஆரம்பிச்சு நிலை கட்டு வருது. உன்னை திருப்தி வீட்டில் வந்து திருப்தி இருக்காது, சாப்பாடு திருப்தி இல்லை சொல்றாங்க. இன்னைக்கு பாஸ்டர் எங்க வீட்டுல சாப்பாடு அது சாப்பிட வாய்ப்பு ருசியே இல்லை பாஸ்டர், அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன் பாஸ்டர். ஊர்ல இருந்து வரையில ஊர்ல சொல்லிட்டேன், என் குடும்பத்துல என் சொந்தக்காரங்க சொல்றேன், உங்க கைனால ஆக்கி ருசியா ஆக்கி கொடுங்கன்னு சாப்பிடுறேன். என் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் மற்றவங்கள்ட்ட போய் ருசியா ஆக்கி கொடுங்கன்னு சொல்லுவோம்? எத்தனை பேர் கைக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் மற்றவங்கள்ட்ட போய் உங்க வீட்டில் இருந்து குழம்பு கொடுங்க, ருசியா கொடுங்க, டீ கொடுங்க, காப்பி கொடுங்க, உங்க வீட்டில் குடிச்சது எத்தனை பேர் சொல்ல வரும்? உண்மையை சொல்லுங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? திருப்தி இல்லை. திருப்தி இல்லை தாங்க. ஏன் திருப்தி இல்லை? வேற சொல்லுங்க. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இலக்கங்களை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை நல்லா பாருங்க, நன்மையினால் உன் வாயை அடிக்கடி சொன்னேன், வாய்க்கு காரணம் ஆண்டவரே. நம்ம சொல்லணும், என்னை மீறி சண்டை வரும், என்னை மீறி நான் இன்னைக்கு சண்டை போடக்கூடாது, கெட்டவாத பேச கோபப்படக்கூடாது இருக்கிறேன், என்னை மீறி என் வாய் மீறி எங்கே வரல, மீறப்பட்டு இருக்கிறது. எங்க? உன் இதயம் அக்கிரமங்களினால் நிறைஞ்சிருக்கிறதுனால், உன் எண்ணங்கள், சிந்தனை, யோசனை, நினைவுகள், கற்பனை, வாய் வார்த்தைகள் அக்கிரமங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கெட்ட வார்த்தையாக, சண்டை வார்த்தையாக, சாபமான வார்த்தையாக, மன்னிக்கக்கூட திராணி இல்லாத வார்த்தையாக இருக்கு. நிறைய பேர் இன்னொரு விஷயம், எதுவுமே பேசாம அடைக்கி பஸ் என்ன நடந்தாலும் கம்ப்யூட்டர் இருக்கேன் பாஸ், என் வீட்டுல சண்டை நடந்தாலும், என் வீட்டுக்குள்ள என்ன காரியம் நடந்தாலும் நான் பாடு சுசுமான்னு இருக்கேன், அது பாடு வந்து ஓஞ்சி போட்டு புயல் வந்து ஓஞ்சி போட்டு கம்ப்யூட்டர், அது கூட அக்கிரமம். என்னன்னு கேட்காம அமைதியா இருக்கிறது கூட அக்கிரமம். யார் அடிச்சுட்டு போனாங்க, யார் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, யார் எப்படி போனாங்க, யார் எப்படி போனாங்க, நான் அமைதியா இருப்பேன், அமைதியா தான் இருப்பேன், அது கூட அக்கிரமம். கேட்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்து, ஒரு தலைவனா இருந்து, ஒரு தலைவியா இருந்து, ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்து நீ கேட்காம தவறி போனா கூட, உன்னுடைய பொறுப்பை அந்த இடத்துல நீ சர்வ் பண்ணலனா கூட நீ அக்கிரமம். அப்போ அக்கிரமம் எந்தெந்த வழியில் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க அக்கிரம சிறுடு, நான் அவனை போல சிறுடு பிடிக்கல, அவனை போல தண்ணி அடிக்கல, அவனை போல கட்டாத பஸ், அவனை போல ரெண்டு கொண்டு அடிக்கட்ட, அவனை போல கள்ளக்காதல் பண்ணல, அவனை போல அவன் பேச, இப்படியே நம்ம லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். கேட்டாலும் கேட்காமல் போனாலும், செஞ்சாலும் செய்யாமல் போனாலும் எல்லாமே அக்கிரமம் தான். அப்ப சீரான ஒரு காரியம் நமக்கு வேதம் சொல்லு. சீரான காரியம் என்ன? வேதம் சொல்லு. அவர் இங்க வாசிக்கும், ஒடுக்கப்படுகிற
யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்யும். அப்ப பாருங்க, நீதி நியாயம். அப்போ ஒடுக்கப்படுகிற, அப்போ சுத்தி இருக்கிற ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நான் நீதி செய்யணும், நான் நியாயம் செய்யணும். அப்போ 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் அந்த இடத்துல போய் என் மூக்க நுழைக்கணும், கட்டாயம் நுழைக்கணும். நான் அந்த இடத்துல முக்கியமான ஆளா இருக்கிறேன். ரோட்ல நான் போயிட்டு இருக்கேன், நுழைக்கக்கூடாது. சொல்ல புரியா? அது தேவையில்லாம நுழைக்கணும். ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, அது ஒரு சண்டை நடக்குதுன்னா பார்த்துட்டு அது தேவையில்லை, அதுல நீங்க நுழைக்கணும். வீட்டுக்குள்ள உன் சார்பா உன்னுடைய இனம், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய ஜனம், உன்னுடைய சொந்தம், உன்னுடைய பிள்ளைகள் சண்டை போட்டு கிடக்குதுன்னா, ஹலோ, உன்னுடைய பிள்ளைகள் சண்டை போட்டு கிடக்குன்னா உடனே என்ன பண்ணணும்? அந்த இடத்துல என்ன பண்ணணும்? உள்ள நுழையணும். அப்ப சொல்ல, அடிக்காத, சண்டை போடாத, சும்மா அடிச்சு அது மறுபடி ஆக்காத, சும்மா சண்டை போட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல நீதி செய்யணும், அந்த இடத்துல நியாயம். அந்த இடத்துல எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் நாம அந்த இடத்துல சரி பண்ணிக்கலாம். அப்போ என்னுடைய அக்கிரமும் அங்க தொலைஞ்சுக்கும். அதை நான் கண்டுக்கிறாம சண்டை போட்டு அவங்க அடிச்சுக்கிறவங்க, அவங்க கூடிக்கிறவங்க அப்படியே கூட்டி நான் பாடி திரும்பி நின்று கம்மு அமைதியா நான் சாப்பிட்டு நான் டிவி பாட்டு நான் டிவி இருந்துச்சேன்னா நான் அக்கிரமத்தை சுமக்கிறவன். அந்த பிள்ளையுடைய அக்கிரமத்தையும் இந்த பிள்ளையுடைய அக்கிரமத்தையும் சேர்த்து என்னுடைய அக்கிரமமாக மாறி 3 அக்கிரமம் என் தலையில ஏறி இருக்கும். அப்போ திருப்தி எனக்கு இருக்காது. சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பொருள் நட்டாலும் எவ்வளவு வந்தாலும் ஆவென்று. அப்ப 2வது அந்த அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியப்படினார். அப்போ வழிகளை, ஒரு வழியை என் பிள்ளைகளுக்கு நான் ஏற்படுத்தாமல், ஒரு வழியை என் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாமல், ஒரு வழியை என் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாமல், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யாமல் நான் உண்டு சிசுவான் நான் இருப்பேன் என்று சொன்னால் அக்கிரமம். பிள்ளைய பெத்த வந்தாது, பிள்ளைய வளர்த்தா வந்தாது, பிள்ளைக்கு நல்ல படிப்புக்கான வழிகளை திறந்து கொடுக்கணும். நான் புக் வாங்கி கொடுக்குறேன், ஸ்லைட் வாங்கி கொடுக்குறேன், குச்சி வாங்கி கொடுக்குறேன், பென்சில் வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், இது வாங்கி கொடுக்குறேன், கனவு வாங்க, அது மொபைல் வந்து கடன் வாங்க. தண்ணியில் வேலை பார்த்து, மழையில வேலை பார்த்து, வெயிலில் வேலை பார்த்து, நான் ஆஞ்சி மூஞ்சி நான் இப்படி பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு, அது உன் கடமை. அது பிள்ளைகளுக்கு சொல்லணும் தேவையில்லை. உன் பிள்ளைகளுக்கு வழி ஏற்படுத்தணும், படிப்புக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும், வாழ்க்கைக்கான வழியை ஏற்படுத்தணும், வாழ்வதற்கான ஆதாரங்களை உண்டு பண்ணி கொடுக்கணும். பிள்ளைகளை சமர்த்தனாக வளர்க்க பழகிக்கிறாங்க. ஹலோ, இந்த வழியை ஏற்படுத்தாமல் இருப்பாங்க என்று சொன்னார். யார் எப்படி போனா படிக்க வச்சு போனா எப்படி போனா, அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போனா என்ன போட்டேன், அது எப்படி போனா வாழ்ந்தாலும் வளரட்டேன். நான் நல்லா சுகமா, நான் என் இனத்தோடு, என் ஜாதியோடு, என் ஜனத்தோடு, உற்றார்கள் உறவினரோடு, என் பணத்தோட, என் பேரோட, புகழோட, என் சொத்து சுகத்தோடு நான் தனிமையில என்னுடைய கடைசி காலத்தை நான் கடைசியா செலவுன்னு சொன்னா அது முட்டாள், அது அக்கிரமம் நினைச்சோம். வேதம் சொல்லு தமது வழிகளை மோசைக்கும், அடுத்தது தமது கிரியைகளை இஸ்ரவேலுக்கு. அப்போ கிரியைகள் உன் வேலை அங்க நடக்கும். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் சாகு வரைக்கும் இந்த சபையை நடத்தணுன்றது, இந்த வேலையை செய்யணுன்றது என்னுடைய கொடுத்த பொறுப்பு. என் மனைவியை நான் என்னுடைய மனைவியுடைய கடைசி நாள் வரைக்கும் அல்லது என்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் என் மனைவியை நான் நடத்தணுன்றது, என் பிள்ளைய கடைசி வரைக்கும் என் பிள்ளை சொல்ல முடியாது. பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டேன், ஒரு அளவு படிக்க வச்சுட்டேன், ஒரு பிள்ளையை இழந்துட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்கிட்டேன். அப்போ அவங்க என் கிரியை சில என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் 2 நாளைக்கு மட்டும் பேசியிருந்தேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த பிள்ளையும் அதுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளையும் ஆண்டோட சிவம் பண்ணும்போது அதை ஏசப்பா, நான் அதுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகளை நான் வளர்த்தேன், எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சேன், எத்தனையோ பிள்ளைகளை வாழ பார்க்குறேன், என்னுடைய பேர பிள்ளைகளை வளர்த்தேன், அந்த கடமை நான் செய்து முடிச்சிடும். அது வரைக்கும் என்னுடைய ஜீவனை கொஞ்சம் விட்டு போடுங்க ஆண்டவர் சொன்னார். அந்த வழி நான் செய்யணும். ஏன்னா அந்த கிரியை என்னுடைய என்ன வழிகளை ஏற்படுத்தி அதுகளுக்கு கிரியை வேலை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நாம இப்ப சொல்லுவோம், உனக்கு சாப்பாடு செஞ்சுறது என்னுடைய வேலையா இருக்கு. புருஷன் கொண்டாடிச்சுக்கணும், உனக்கு சாப்பாடு ஆக்குறதே என்னுடைய பெரிய வேலையா இருக்கு, உனக்கு படுக்க வைக்கிறதே பெரிய வேலையா இருக்கு, படுக்க வைக்கிறதே பெரிய வேலையா இருக்கு, உனக்கு பழுதைக்கு கொடுக்குறது பெரிய வேலை, கொண்டாடிக்கணும், உனக்கு சேலை வாங்கிக்கிறதே பெரிய வேலை இருக்கு, அதை செய்யக்கூடிய இது எல்லாமே உங்களால வந்து கடமை. பிள்ளைகளை பார்த்து உனக்கு புக் வாங்கி கொடுக்குற, சைக்கிள் வாங்கி கொடுக்குற, நோட் வாங்கி கொடுக்குற, பீஸ் கட்டுறது, அதுக்கு இது பண்றது, இது சாக்லேட் வாங்கி இதெல்லாம் ஒரு வேலையா இருக்கு. நீ அதை எடுத்துமா, இதை சொல்றேன், இது எல்லாம் வேலையா இருக்கு. இது எல்லாமே
எல்லாமே நீங்க செய்ய வேண்டிய கிரியைகள். உங்க மேல உங்களுடைய உங்களுடைய கடைசி காலம் வரை, கடைசி நிமிடம் வரைக்கும் நீ செய்ய வேண்டிய செய்யணும். அப்போ அக்கிரமங்கள் இல்லாமல் இருந்தால்தான் திருப்தியாது. அக்கிரமத்தை கூட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு அவன் அக்கிரமம், இவன் அக்கிரமம், அவன் அக்கிரமம், நீ எத்தனை பிள்ளை பத்திருக்கியோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ நல்ல காரியங்கள் செய்யாமல், வழிகளை செய்யாமல், அந்த பிள்ளைகளுக்கு கிரியைகள் செய்யாமல், அந்த பிள்ளைகளுக்கு சரியான காரியங்களை செய்யாமல் இருப்பாய் சொன்ன இது எல்லா அக்கிரமும் உன் தலைவனாக இருக்கும். அப்படி அக்கிரமத்தை சுமக்கிறவனாக சுமக்கிறவனாக இருப்பாய். அப்போ நீ எவ்வளவு சிரமம் பண்ணாலும், எவ்வளவு பைபிள் படித்தாலும், எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், தசம கொடுத்தாலும் இது சரியாது. உங்களுடைய கிரியைகள் வழிகளை சரிபடும் போது அக்கிரமம் நீங்கும். செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிச்சாதான் உன் அக்கிரமங்கள் நீங்கும். அப்போ அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவருடைய சொல்லும்போது ஆண்டவரே இன்னைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு காலையில் புதிய நாளை எனக்கு தந்திருக்கீங்க, புதிய நாளை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, புதிய நாளுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த நாள் யாரோட அக்கிரமத்துக்கும் நான் பலியாகக்கூடாது, ஏன் அக்கிரமம் எனக்கு பலியாகக்கூடாது, எனக்கு நீங்களே பலியானீங்க. நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன், இன்னைக்கு நீதியான பாதைகள் இருக்கேன். இன்னைக்கு நேரத்துக்கு சாப்பாடாக்க போறேன், நேரத்துக்கு துணி துவைக்க போறேன், நேரத்துக்கு வேலைக்கு போறேன், நேரத்துக்கு வியாபாரம் பண்ணுவேன், நேரத்துக்கு இதெல்லாம் செய்வேன், நேரத்துக்கு என் பிள்ளை கொடுக்க வேண்டிய நேரம், என் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், என் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், எல்லாத்தையும் சரியாக செய்து முடிப்பேன். அக்கிரமம் இல்லாமல் இந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அந்த நேரத்தை இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த நேரத்தை இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு ப்ரோக்ராம் போட்டு, ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்ந்து பாருங்க. அக்கிரமம் சொல்லி அவர் எப்பொழுது கடிந்து கொள்வார், என்றைக்கு கோபப்படுவார். ஆண்டவர் எப்பவுமே கடிந்து கொள்ளவோ கோபப்படவோ மாட்டார். அதில் போட்டு 103:9 அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டார். ஆண்டவர் கடிந்து கொண்டாரு, தலைவலி வந்துச்சு, ஆண்டவர் கடிந்து கொண்டாரு, பலவீனமாச்சு, ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆண்டவர் கடிந்து கொள்கிறது உனக்கு பலவீனத்தை கொடுத்தார். ஆண்டவர் கடிந்து வேற மாதிரி. ஆண்டவர் கடிந்து கொள்ளாட்டியே நம்ம வாழ முடியாது. ஆண்டவருடைய சிக்ஷை, ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் நம்ம கூட இருந்தா தான். நம்ம எதுக்கு தெரியுமா ஆண்டவர் கடிந்து கொள்கிறாரு, எதுக்கு தெரியுமா நம்மளை சிக்ஷிக்கிறாரு, நம்ம சபைப்படும். ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்குள்ள வரும்போது, ஒவ்வொரு போராட்டம் வரும்போது கர்த்தரை சிக்ஷிக்கிறார். ஆண்டவரை கடிந்து கொள்ள சரி பண்றதுக்காக, என்னை சீர்படுத்துறது, அதுக்கடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம். அதை விட்டு ஆண்டவருக்கு வேண்டாம், இனிமேல் சொல்ல போக மாட்டேன், இனிமேல் சர்ச்சைக்கு வர மாட்டேன், இனிமேல் காரியம் போக மாட்டேன், இனிமேல் ஊரை விட்டு போயிடுவேன் சொல்லிடுவோம். அங்க ஒரு வீடு பாரு, அங்க ஒரு ஹாஸ்டல் பாரு, அங்க ஒரு தெரு பாரு, அங்க ஒரு வேலை பாரு, அங்க வந்தேன் 2 மாசம் தான் கடை அடைச்சுட்டு வந்துடுவேன், அதை முடிச்சுடுவேன், இதை முடிச்சுடுவேன். அப்போ உனைய கொண்டு வந்த நோக்கம், ஆண்டவர் எதற்காக இங்க கொண்டு வந்தார், சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தார், தேசத்துக்குள்ள ஏன் கொண்டு வந்தார், பட்டணத்துக்குள்ள ஏன் கொண்டு வந்தார், வீதிக்குள்ள ஏன் கொண்டு வந்தார், தெருக்குள்ள ஏன் கொண்டு வந்தார், உன் பிள்ளைக்கு தாய் தகப்பனாக ஏன் கொண்டு வந்தார், உன் கணவனுக்கு மனைவியா புருஷனாக ஏன் கொண்டு வந்தார், என்ன பொருளோட கொண்டு வந்தார், ஒரு தாத்தாவா, ஒரு பாட்டியா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அக்காவா, உறவுகள் எதை கூட கொண்டு வந்தார். ஒண்ணுமே செய்யாமல் எல்லாத்தையும் அறுத்து போட்டு ஓடுறதுக்காக. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தவுடனே வந்தான். திரும்ப கானான் தேசத்துக்கு போன பெரிய அழிவு. கானான் தேசத்துக்கு போயிட்டு கானான் தேசத்துக்கு திரும்ப வந்துட்டான். வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. வந்துட்டான். வந்த உடனே பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், பெரிய காரியம். அதுக்கு பிறகு வெளியே வந்து கானான் தேசத்துல ஈசாக்கை பற்றி எடுத்து, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாக்கோபு திரும்பி ஈஜிப்துக்கு போனவன், எகிப்துக்கு போனவன் திரும்ப பாடுறான். 70 பேர் போனாங்க, 20 லட்சம் பேர் வெளியே வரும். அதனால ஆண்டவர் அழைச்ச அழைப்பு என்ன, ஆண்டவருடைய காரியம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அக்கிரமம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்கிறது எல்லாமே அக்கிரமம். ஆண்டவரை பிரியப்படுத்தாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், மனுஷனுக்கு பிரியப்படுத்தி மனுஷனுக்கு கீழ்ப்படிச்சு போறது எல்லாமே அக்கிரமம். நம்ம வழிகளை உண்டு பண்ண வேண்டிய ஸ்தானத்தில் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கோம். நம்ம செயல்படாமல் இருக்கணும். கணவனை நம்ம செயல்படாமல், ஒரு மனைவியா செயல்படாமல், ஒரு அம்மாவை செயல்படும், ஒரு அப்பாவை செயல்படும், தாத்தாவை, ஒரு பாட்டியா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மாமனா, ஒரு மச்சானா, ஒரு விசுவாசியா, ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஜெப வீரனா, ஒரு பைபிள் வாசிக்கிறவனா, ஒரு ஆராதனை வீரனா, ஒரு காணிக்கை கொடுக்கணும், நீ செயல்படாமல் போவாய் என்று சொன்னார். அது ஒரு அக்கிரமம்.
அக்கிரமம் சரியாகாமல் இருக்க வரைக்கும் நீ திருப்தியாக எவ்வளவு வேலை பார்த்தா, எவ்வளவு பணம் வந்தா, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தா, எத்தனை வீடு வாசல் நிலம் பணம் வாங்கி என்ன சேர்த்து வச்சாலும் உனக்கு திருப்தி இருக்க காரணம் உன் அக்கிரமம். அக்கிரமத்தை என்னைக்கு விடுறையோ, வரப்போகிற நாட்கள் 6ஆம் தேதி நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி, 5 செப்டம்பர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ராபோஜனம் எடுக்க போறோம். ராபோஜனம் எடுக்கும் பொழுது அக்கிரமம் இல்லாம அக்கிரம சிந்தை வேண்டாம் சொல்லுவோம். வேதம் சொல்றாங்க, சங்கீதக்காரன் சொல்லுவான், அக்கிரம சிந்தை எனக்குள்ள இருந்தா, அக்கிரம சிந்தை கூட இருக்கக்கூடாது, அக்கிரமே இருக்கக்கூடாது, இது அக்கிரம சிந்தையும் இருக்கக்கூடாது. இதை செய்யணும் அப்படின்றது ஆசை கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு கூட வரப்போகிற அந்த முதல் மாசம், முதல் வாரம், முதல் நாள் ராபோஜனம் எடுக்கும் பொழுது எல்லா அக்கிரமத்தையும் விட்டு புது மனுஷனா, புது மனுஷியா, ஒரு நல்ல செயல்படுகிற, ஒரு கிரியை செய்கிற, ஒரு வழியை ஆயத்தப்படக்கூடிய ஒரு மனுஷியா மாறப்படுத்தி ஒப்பு கொடுங்க. எல்லாம் திருப்தியா. இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரத்தில் தெரிஞ்சுப்போம். கல்யாணம் எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற திருப்தியாயிருங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர் எப்படி திருப்திப்படுத்துவது என்று சொல்லி 2 விஷயங்களை வேதத்திலிருந்து வசனங்களை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்கு தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில்